அவருடைய தூதர்கள் இறைவன் சொல்வதாக சொல்கிறார்கள், இதா அஹப்பல்லாஹு தஆலல் அப்த், உயர்ந்தனாகிய அல்லாஹ் ஒரு அடியாரை நேசித்து விட்டால் நாதா ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பானாம். இன்னல்லாஹ தஆலா யுஹிப்பு ஃபுலானன், உயர்ந்தனாகிய அல்லாஹ் இந்த அடியாரை நேசிக்கின்றான், ஃபஅஹ்பிபுஹு, நீரும் அவரை நேசி என்று இறைவன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொல்லுவான். ஃபயுஹிப்புஹு ஜிப்ரீலு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த அடியாரை நேசிக்கக்கூடியவராக இருப்பார். ஃபயுனாதி ஃபீ அஹ்லிஸ் ஸமா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் இருக்கக்கூடிய வானலோக மலக்குமார்கள் அனைவரையும் அழைப்பார். அழைத்து சொல்வார், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன், அல்லாஹ் இந்த அடியாரை நேசிக்கின்றான், ஃபஅஹிப்புஹு, நீங்களும் அவரை நேசியுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானவர்களிடத்தில் சொல்வார்கள். வானவர்கள் என்ன செய்வார்கள்? ஃபயுஹிப்புஹு அஹ்லுஸ் ஸமா, வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா மலக்குமார்களும் நம்மை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மலக்குமார்கள் படைப்பு என்றால் சாதாரண படைப்பா? இறைவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு படைப்பு. இறைவன் ஒன்றை சொல்லிவிட்டால் அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு படைப்பு. இறைவனுடைய சொல்லுக்கு மாறு செய்யாத ஒரு படைப்பு. அவருடைய எண்ணிக்கை எவ்வளவு? அல்லாஹ் 7வது வானத்துல பைத்துல் மஅமூர் எனக்கூடிய ஒரு இறை ஆலயத்தை வைத்திருக்கின்றான். அந்த இறை ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் தொழுவார்கள். தொழுது விட்டு போன அந்த மலக்குமார்கள் மறுதினம் அந்த பள்ளிக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். வேறொரு புதிய 70,000 மாணவர்கள் வருவார்கள். அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் 70,000 மாணவர்கள் வந்தால் எவ்வளவு மாணவர்கள் இருப்பார்கள்? இறைவனுடைய படைப்பில் வானவருடைய எண்ணிக்கை எவ்வளவோ இருக்கும், எண்ணிக்கையில் உள்ளடக்க முடியாத அளவிற்கு. இப்படிப்பட்ட அனைத்து மாணவர்களும் நம்மை நேசிக்கிறார்கள் என்றால், நம்முடைய பேரை வானவர்களிடத்தில் இறைவன் சொல்கின்றான் என்றால், அது காரணம் அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம நேசிக்கிறோம். நேசித்தோம் என்றால் இறைவன் நம்முடைய பெயரை வானவர்களிடத்தில் ஒப்பிக்கக்கூடியவனாக இருப்பான், வானவர்களிடத்தில் சொல்லக்கூடியவனாக இருப்பான். இறைவன் தான் மட்டும் நேசிக்காமல் தன்னுடைய உயர்ந்த படைப்பான சிறந்த படைப்பான வானவர்களை நேசிக்கக்கூடியவனாக, அவர்களை நேசிக்க சொல்லக்கூடியவனாக இருப்பான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நேசம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை நம்முடைய வாழ்க்கையில் முன்மாதிரியாக அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.